வெல்கம் கைஸ். ட்ரேட் பிளான் வீடியோ பார்த்துருவோம். டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த். ஸோ டிசம்பர் வந்துட்டாலே நம்மளுக்கு ஒரு 2 வாரம் எஃப்டிஐ எஃப்ஐஐ அதாவது இன்ஸ்டியூஷன்ஸோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சிரும். இந்த டிசம்பரில் வந்து ஒரு 18th அப்போ தான் எஃப்ஓஎம்சி நியூஸ் இருக்கிறதுனால ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கலாம், ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் வால்டாலிட்டி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அதுவும் இல்லாமல் ட்ரம்ப்போட ஆட்சி அவர் ஜெரம் பவுல தூக்குவேன்னு சொன்னார். பட் ஜெரம் பவுலுக்கு 2026 மே வரைக்கும் டேர்ம் இருக்கு. ஸோ அவர் மேலே கை வைக்க முடியாதுன்னு அவரே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு ஒரு 2 days பிஃபோர். தென் அந்த அளவுக்கு பெரிய ரேட் கட் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 0.25 வேணா எதிர்பார்க்கலாம், இல்லை ரிமைன் சேமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த டிசம்பர் நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூரோ யூஎஸ்டி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த டிசம்பர். சிம்பிள், நம்ம ஒன் டேல எப்பவுமே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். நம்ம இந்த இடத்துல வந்து மந்த்லி பார்க்கணும், ஏன்னா ஒரு மந்த் முடிஞ்சிருக்கு. மந்த் வீக் எல்லாத்தையும் பார்த்தே ஆகணும். ஓகே, அட் த 2 years ஆஃப் கன்சாலிடேஷன் டிசம்பர் 1ல இருந்து, அதாவது 2022 டிசம்பர் 1ல இருந்து அரௌண்ட் ஒரு நவம்பர் 1 2024 இது வரைக்கும் கன்சல்டேஷன் இருந்திருக்கு, ஒரு 2 years கிட்ட. ஓகே, இப்போதான் அது முடிஞ்சு விக்கு தான் வெளியே வந்திருக்கு, இன்னும் பாடிலாம் வெளியே வரல, க்ளோஸ் ஆகல. பட் பார்ப்போம், ஒரு நல்ல ஒரு லீட் கொடுத்துருக்கு எஃப்இஜி வித் ஓபியோட. ஓகே, நல்ல புஷ் கொடுத்ததுனால ஓரளவு ஹோப் இருக்கு. பட் இருந்தாலுமே என்ன ப்ராப்ளம்னா இப்போதைக்கு டேர்ம் மாறி இருக்கு. ஸோ நவம்பர் 20th அப்போ அவர் எந்த அளவுக்கு டேரிஃப் போடுறாருன்றத பார்ப்பாங்க ட்ரம்ப். அந்த டேரிஃப் போட்டு இமிகிரேஷன் வந்து இல்லைன்றாரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே உள்நாட்டில் இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும். அது கிடைக்கும் போது டிமாண்ட் வந்து ஏற செய்யும், ஏன்னா சப்ளை இல்லாதனால. அப்போ அவங்க சேலரி இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் வரும், டேரிஃபாலும் இதாலையும். இன்ஃப்ளேஷன் வரும்போது எப்பவும் போல நம்மளுக்கு ரேட்டை ஏற்றுவாங்க. ஸோ அவங்க ரேட் ஏற்றினாங்கன்னா யூஎஸ்டி கீழே விழும். யூஎஸ்டி கீழே விழுந்ததுன்னா யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி திருப்பி மேலே போகும், கோல்டு எல்லாமே மேலே போகும். இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து இப்படி திரும்பி தான் போயிடும் மேலே. திருப்பி உள்ளே போயிட்டு கன்சல்டேஷன் ஆகுது வாய்ப்பு இருக்குது. இந்த பாயிண்ட் திருப்பி மேலே போகுமான்னு எனக்கு தெரியல. அதை நம்ம ஃபாலோ ஆன் பண்ணி இடையில எவ்வளவோ இன்னும் மேக்ரோஸ் இருக்கு. ஏன்னா ஜனவரி 20ஆம் தேதியோட முடிவை வச்சுட்டு ட்ரம்ப் பதவியேற்ற அப்புறம் சொல்றக்கூட முடிவு, அதோட இம்பாக்ட்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஜெரம் பவல் ஜனவரி 30ஆம் தேதி இன்னொரு ரேட் கட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசுவார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு தான் பார்த்துட்டு தான் முடிவு எடுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா இப்போதைக்கு ஒரு அவுன்ஸ் கோல்டு, ஒரு அவுன்ஸ்னா 30 கிராம் நினைக்கிறேன். ஒரு அவுன்ஸ் கோல்டு வந்து அதிகபட்சம் ஆல் டைம் ஐ இங்கே, அதாவது அக்டோபர் மாதம் தான் போச்சு 2790, அரௌண்ட் 2800 வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்றும் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை ஆல் டைம் ஐக்கு. ஜஸ்ட் நம்ம 730 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். திருப்பி அங்கே போக முடியாமலாம் இல்லை. சரிங்களா? ஸோ அந்த டெசிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றது இனிமேல் தான் தெரியும். ஓகே, இப்போ மந்த்லி படி பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி செல்ல தான் இருக்கு. இப்போ சாரி, யூரோ யூஎஸ்டி செல்ல தான் இருக்கு. டாலர் இன்னமும் புல்லிஷாக தான் இருக்கு, இல்லைன்னே சொல்ல. டாலர் இண்டெக்ஸ் புல்லிஷாக தான் இருக்கு. ஓகே, ஸோ அதுவும் 2 years கன்சல்டேஷன் உடைச்சிட்டு புல்லிஷாக தான் இருக்கு. இங்கே போயிட்டு இங்கேருந்து இப்படி இறங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, ஸோ அதான் சொன்னேன், இப்போ மேக்ரோஸோ டெக்னிக்கல்ஸோ உங்களுக்கு டைம் பண்ணுது தெரியுதா? எவனோ இங்கே எஃப்இஜி பைக்கு, இவனும் இங்கே எஃப்இஜி செல்லுக்கு, 2 பேரும் 2 years உடச்சு வெளியே வரானுங்க. ட்ரம்ப்பும் டேரிஃப் இமிகிரேஷன்ஸ் கிடையாது, டேரிஃப் வந்து ஏற்றுவன்னும் போது அங்கே மேக்ரோ எக்கனாமிக்ஸு இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், டாக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ அப்போ யூஎஸ்டியோட ஸ்ட்ரென்த்து வீக்கன் ஆகும். இதெல்லாம் நடக்கும்போது யூஎஸ்டி வீக்கன் ஆனால் நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய அதர் ஃபாரின் எக்ஸ்எஸ்எக்ஸ் யூஎஸ்டி கரன்சிஸ் எல்லாமே பை ஆகணும். இந்த மாதிரி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். நானுமே வந்து ஒரு 0.0001% தான் எனக்கு தெரியும். இன்னும் நிறைய நான் படிக்கணும், நிறைய தெரிஞ்சுப்பேன். எல்லா நாலேஜும் நான் உங்களுக்கு நிச்சயமா ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம 30 year 10 year 30 10 5 நினைக்கிறேன் 30 year பாண்ட் பார்க்கணும். பாண்ட் மார்க்கெட்டும் டிஎக்ஸ்ஒய் மார்க்கெட்டும் பாசிட்டிவ் கொரலேட்டட், ரெண்டும் ஏறும் இல்லை ரெண்டும் இறங்கும். ஓகே, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கொரலேஷன், நெகட்டிவ் கொரலேஷன் தான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய அசட் கிளாஸஸ். அசட் கிளாஸஸ்னா நான் எதை சொல்றேன்? நம்மளுடைய கரன்சிஸ், இண்டெக்ஸஸ், கமோடிட்டிஸ், கிரிப்டோஸ். நமக்கு இந்த அசட் கிளாஸஸோட பாசிட்டிவ் கொரலேஷனா இருக்கிறது டி பாண்ட்ஸ், ட்ரெஷரின்னு நினைக்கிறேன். அது 1 yearக்குள்ள முடிஞ்ச டி பாண்ட் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ டி பாண்ட்ஸும் அசட் கிளாஸஸும் பாசிட்டிவ் கொரலேஷன், ரெண்டுமே மேலே போகும், ரெண்டுமே கீழே வரும். இந்த ரெண்டுத்துக்கும் அப்படியே ஆப்போசிட் தான் டாலர் இண்டெக்ஸோ பாண்டோ. நீங்க அனலைஸ் பண்ணும்போது பாண்டு, டாலர் இண்டெக்ஸ் டிஎக்ஸ்ஒய், டி பாண்ட்ஸ், இது மூணுத்தையும் பார்த்து முடிச்சுட்டு தான் நீங்க வந்து கரன்சி வரீங்களா, கமோடிட்டி வரீங்களா, இண்டெக்ஸ் வரீங்களா, கிரிப்டோ வரீங்களான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுல உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்கு, சரியா ஞாபகம் இல்லைன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க.
டிஎக்ஸ்ஒய் கரன்சிஸ் கமோடிட்டிஸ் இது எல்லாமே வந்து நெகட்டிவ் கோரிலேஷன். டிஎக்ஸ்ஒயோட ஃப்ரெண்டு வந்து 30-year பாண்டு. கரன்சிஸ் அதாவது அசட் கிளாஸஸோட ஃப்ரெண்டு வந்து டி பாண்டு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் நார்மல் பாண்டு, இவன் டி பாண்டு. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, சரி. இப்போ நம்ம மந்த்லி பார்த்துட்டோம். வீக்லியும் கன்சிக்யூட்டிவா எஃப்இஜிஸ் வச்சிருக்கோம், இல்லாமலாம் இருக்காது. நல்ல ஃபால் தான். இங்கே போயிட்டு இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு ஒன்று இந்த லிக்விடிட்டி எடுத்தாச்சு. ஸோ கன்சிக்யூட்டிவா வந்ததுல நம்மளுக்கு ஒரே ஒரு ப்ளஸ்ஸு எஃப்இஜி இங்கே டேப்பு, பட் ப்ரீமியம் கிடையாது, டிஸ்கவுண்ட் எஃப்இஜி தான். அது ஆர்டர் ஃப்ளோ படி பார்க்கலாம். நம்ம இப்போ உள்ள வந்திருக்கிறது இதை பார்க்கறதுக்கு தான். என்னடா இது ஏமாத்திரியான்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, நமக்கு இப்படிதான் இருந்திருக்கும் மார்க்கெட். இதை நோக்கி ஓடிட்டு இருந்திருக்கும் மார்க்கெட். இந்த எஃப்இஜி நோக்கி போகலாம், இல்லை இந்த எஃப்இஜி நோக்கி போகலாம், இதை நோக்கியும் போகலாம். நமக்கு இது நடுவில் நிறைய மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லாம் பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம எய்மு இந்த ஐயை தூக்கி போட்டு உள்ள போயிட்டு செல்லுக்கு ரெடி ஆகுதா கீழே வரத்துக்கு, இல்லைங்கன்னு அப்படியே பை தான் போகுதா, இது ரெண்டுத்தையும் பார்த்தா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம் வந்து பாருங்க. டே டைம் ஃப்ரேம் வந்தாலே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டீலிங் ரேஞ்ச் கிடைக்கும். லைட்டாக ரொம்பலாம் இல்லை, ஒரு சின்ன டீலிங் ரேஞ்சு. ஏன்னா இவனே வந்து ஐ டு லோ ஃபிப் போடும்போது சரியா ஃபிப் வந்துட்டு போல, அதாவது 0.5 வந்துட்டு போல. ஓகே, 0.5 வராமல் ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஓபி ப்ளஸ் ஐஆர்எல் ஏதோ ஒன்று இருந்தது. இங்கேருந்து நினைக்கிற ஐஆர்எல், இந்த ஐஆர்எலுக்கு ஆக்டட் நம்ம அதையும் பார்த்தோம். இந்த ஐஆர்எல் வருமா இல்லை இந்த ஓபி வருமானு சொல்லிட்டு, அந்த ஓபி வந்து தான் பிரச்சனையே இல்லை. இந்த ஐஆர்எலுக்கு போய் அவன் ஆக்ட் ஆகிட்டு விழுந்துட்டான். ஸோ அதுக்கு அடுத்தது அங்கேருந்து இவனை வந்து டீலிங் ரேஞ்ச் பிடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? இந்த லோ, இது ஐ. ஓகே, அப்போ 0.5 நோக்கி மார்க்கெட் போனோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஓபியை ஃபெயிலியர் ஆக்கணும். இந்த ஓபியை ஃபெயிலியர் ஆக்கணும்னா நம்மளுக்கு வீக்லி எஃப்இஜியும் டேப் ஆகும். ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம பை தான் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்து ஆகணும். நம்மளுக்கு செல்லுக்கு கவுண்டர் ட்ரெண்டு ஐயர் டைம் ஃப்ரேம்ல நான் பை கவுண்டர் ட்ரெண்டை பார்க்குறேன். இந்த உடச்சிடி மேலே போகணும். அதுக்கப்புறம் அவன் இங்கே வரானா இல்லை இங்கே போறானா இல்லை இந்த ஓபி வரானா எதுனாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கு தான் நான் வந்து நெக்ஸ்ட் அனலைசிஸ்லாம் வேணும்னா இயூ ஜியூ அனலைஸ் ஒன்றா போடணும். அப்படின்னா ஒரு பெரிய வீடியோ தான் நான் மேக் பண்ணணும். நியர்லி 1.5 to 2 hours போகிற மாதிரி பாண்டு, டி பாண்டு, டிஎக்ஸ்ஒய், இயூ ஜியூ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பெருசாக தான் வீடியோ மேக் பண்ணணும். வீடியோ பார்த்துட்டு அது வேணுமா வேணாமான்னு சொல்லுங்கள். இவனை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்போம் கலரில். ஏன்னா வீக்லி ஒரு பிங்க் கலர் வச்சுப்போமே, வீக்லி எஃப்இஜி அங்கே போகும்போது அதுக்கப்புறம் தான் 0.5 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இதுக்கு மேலே ரீப்ளே பட்டன்லாம் கிடையாது. நமக்கு தேவை ஒரு வெர்டிகல். சரி, ஓகே, அப்படியே பார்க்கலாம். 2nd of December மந்த் பிறக்குது. இங்கே இருந்தால் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு? ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓபி ஆக்ட் ஆகிட்டு மார்க்கெட்டு நிற்குது, இன்னும் கீழே விழ நிற்குது. நமக்கு தேவை ஒன்று இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழணும். அப்படி இல்லைன்னா உடச்சிட்டு இது ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடச்சிட்டு மேலே போயிட்டு அந்த வீக்லி எஃப்இஜி தொட்டுது 0.5 தொட்டாது வேணும். இதுதான் நம்ம எய்ம். ஓகே, ஸோ நம்ம எப்படியோ ஒன்றாலும் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி தான் ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேனே, 4 or 1 hour கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பீரியட் எல்லாம் பார்த்துட்டு இன்டர் மார்க்கெட் அனலைசிஸ் முடிச்சுட்டு லோவர் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் அனலைசிஸில் போயிட்டு எக்ஸிபிஷன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் கிளியராக இருக்கணும் ப்ரோ. ஹோல்டிங் ஸ்விங் ட்ரேடர்ஸ்லாம் எப்படி ப்ரோ பண்ணுவாங்கன்னா இது பேர் தான் ஹையர் டைம் ஃப்ரேம் கிளியராக இருக்கிறது. இங்கே வந்து இந்த ஓபியில் ஆக்ட் பண்ணிட்டு இந்த இஆர்ல எடுத்தான், திருப்பி இந்த இஆர் எடுத்ததுக்கு இங்க வந்து இந்த ஐஆர்எல்ல இங்க டேப் ஆயிட்டு மேல போய் இந்த இஆர் எடுத்தது, திருப்பி இந்த ஐஆர்எலுக்கு கீழே வந்து இங்க டேப் ஆயிட்டு திருப்பி இந்த இஆர் எடுத்தது, திருப்பி இந்த ஐஆர்எல் இந்த இஆர்எல் இங்க வந்து டைரக்டா போகும்போது எங்க போறோம் டார்கெட்னா பின்னாடி நீங்க தான் லெஃப்ட்ல போகணும், இதை டார்கெட் வைக்கணும். அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய ஐஸ்லாம் ஒண்ணுனா டார்கெட் பண்ணணும். ஸோ அப்படியே மேலே போனான், இதை டார்கெட்டா வச்சான். ஓகே, இதை டார்கெட்டா வச்சுட்டு கீழே வேறான். விழும்போது எனக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு டைனி எஃப்இஜி பிளஸ் இந்த ஓபி ஆக்ட் ஆயிட்டு திருப்பி போயிட்டு இந்த ஐ எடுக்குது. இந்த ஐ எடுத்து லாஸ்ட் வீக் ஆஃப் த செப்டம்பர் நல்லா கன்சிடர் ஆயிட்டு ரிஜெக்ட் ஆயிட்டு அந்த இஆர்எல் டு ஒரு அடியும் லோ கலெக்ட் பண்ணுது. இஆர்எல் டு இஆர்எல் மாடல் இது. ஓகே, ரொம்ப ரேர் தான். பட் ட்ரெண்ட் அண்ட் லிக்விடிட்டிஸ், எஸ்எஸ்எல் லிக்விடிட்டிஸ் இது காலி, ட்ரான் இதுவும் ட்ரான் இதுவும் ட்ரான் இதுவும் ட்ரான் ஒன்னா காலி பண்ணிட்டு வர வழியில அவன் தெளிவா 4 hourல ஒன்னு உங்களுக்கு சூப்பரா காமிச்சிருப்பான். ஒன் டேல இங்க இருந்து நான் இங்க வரப்போறேன்னு சொல்லிட்டான், திருப்பி இங்க வரப்போறேன்னு சொல்லிட்டான். இதுக்கு நடுவிலே பாருங்க இங்க ஒரு ஐஆர்எல் டேப் நேரா கீழே வந்து இது வரையும் எடுத்துச்சு. ஓகே, அகைன் அப்படி மேலே போயிட்டு 0.5 போகாம இங்க இருந்து ஐஆர்எல் டேப் ஆயிட்டு ஃபுல்லா கீழே விழுது. வேலை முடிஞ்சுதா? புரியுதா உங்களுக்கு? இடையில வந்து இந்த ஒரு ஐஆர்எல் மட்டும் டேப் ஆயிட்டு நின்று அதுக்கப்புறம் விழுந்தான். இப்போ மார்க்கெட் இவ்வளவு தூரம் விழும்போது 2 years கன்சல்டேஷன் உடைச்சதுனால ரெஸ்ட் எடுக்கும். பிளஸ்
ட்ரம்ப் எலெக்ஷன்ஸும் நவம்பர்ல இருந்தது. அதெல்லாம் முடிச்சது அந்த ரேலி கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு மார்க்கெட்டு தெல்லம் தெளிவா டிசம்பர் மாசத்துல வந்து கன்சல்டேஷன்ல மாட்டி விட்டுருக்கானுங்க. இப்போ நம்ம நிக்கிறது இந்த இடம். இந்த இடம் நம்மளுக்கு கீழே வேணும், இங்க இருந்து கீழே வேணும். அப்படின்னா வீக்லி எஃப்இஜி மேலே போயிட்டு இங்க இருந்து கீழே வேணும், அப்படியே இல்லைன்னா இங்க இருந்து கீழே வேணும். ஸோ அது மேலே போயிட்டே இருக்கா, அந்த பையை பிடிப்போம். கீழே விழுப்போது அங்கேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு கீழே செல்ல பிடிப்போம். போகிற ஒரு டைம் ஃப்ரேம் போயிடலாம். அப்போ நம்மளுக்கு பீடியர் என்ன இருக்குன்னு தெரியும். எல்லாம் தெளிவா இந்த ஓபிக்கு ஆக்ட் பண்ணிட்டு கீழே விழுந்திருக்கான். அப்படி ஆக்ட் பண்ணிட்டு கீழே விழும்போது ஜஸ்ட் இந்த ஐயை இவன் எடுத்துட்டு தான் விழுந்திருக்கான். ஸோ அதனால அவன் நம்புறேன். ஆனால் செகண்ட் டைம் வரும்போது அது வந்து ஈக்குவல் இல்லை ரிலேட்டிவ் வைஸ் டார்கெட்டாக வேலை செஞ்சிடும் நம்மளுக்கு பைக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இது எஃப்இஜி ப்ளஸ் ஓபி ரெண்டுமே இருக்காங்க. இது ஓபி. ஓகே. ஸோ மண்டே மார்க்கெட் எங்க எப்பவும் போல நம்மளுக்கு ஏதோ வீக்கெண்ட் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கேப் அப்பு. நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சது இந்த ஹைட்டு இந்த லோ டீலிங் ரேஞ்சு, இந்த ஐல இருந்து இந்த லோ தான் டீலிங் ரேஞ்சு. இதுல இந்த எஃப்இஜி பிளஸ் இந்த ஓபிக்கு ஆக்ட் ஆகுதா இல்லை இந்த எஃப்இஜி பிளஸ் இந்த ஓபிக்கு ஆக்ட் ஆகுதான்றது 15 to 1 hour கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம பார்த்துப்போம். எனக்கு இப்போ 1 hour போனோடனே இங்கே இது மார்க் பண்ணிட்டு போயிடுறேன். ஓபி ஞாபகம் வச்சுக்கோங்க, அது 4 hour ஓபி ப்ளூ கலர்ல லைனிங் கொடுத்துட்றேன். 1 hour போகிறோம், அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தெளிவாக தான் இருக்கு. ஹை லோ ஓபி 0.5ல அங்கேருந்து திருப்பி விழுந்திருக்கு. ஸோ ஆர்டர் ஃப்ளோ படி கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கும்னு சொல்ல வரும் உங்களுக்கு. இப்போ எனக்கு இங்கே தேவையான விஷயமே டிடிஓ 10:30 கேண்டில், நியூ யார்க் கூட நைட்டு 12 மணி கேண்டில் கோலாக இருக்கு. ஓகே, முடிச்சிருவோம். க்ரீன் கலர் தான் டிடிஓ நம்ம மார்க் பண்ணுறது எப்பவும் போல். க்ரீன் கலர் இதான் நம்ம பிடிஆரே பார்த்தாச்சு. அங்கேயே இப்படி தெரியுது. நம்ம 15 minute பார்ப்போம். December 2nd market. Okay, let's see December 2nd. ஒரே நிமிஷம். இங்க இருக்கு December 2nd மார்க்கெட். 1 hourல எங்க மார்க் பண்ணோம்? 1 hourல இங்க மார்க் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, தப்பா மார்க் பண்ணிட்டேன், சாரி. இது வந்து நவம்பரோட லாஸ்ட் வீக் பார்த்துட்டு இருக்கேன், சாரி காய்ஸ். December 2nd மார்க் பண்ணோம் அதே டைம் ஃப்ரேம்ல. இங்க இருக்கு December 2nd. சாரி காய்ஸ். ஓகே, 4 hour எஃப்இஜி 4 hour ஓபிலாம் வந்து ஆக்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய ஹையை ஸ்டாப் பண்ணிட்டு அடித்து ஃப்ரைடே வந்து முடிச்சிருக்காங்க மார்க்கெட்டை. ஸோ மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது உங்களோட டைம் கில் ஜோன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ஒரு எம்எஸ்எஸ் ப்ளஸ் நல்ல ஃபால் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தேவையான 10:30 கேண்டில் எங்கே இருக்குன்னு பாருங்க. இதான் நம்மளோட 10:30 கேண்டில் டிடிஓ. இந்த டிடிஓ மார்க் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்மளோட டீலிங் ரேஞ்சு ரொம்ப பெருசுலாம் கிடையாது. நம்மளுக்கு ஃபால் தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா அதை உடச்சி மேலே போச்சுன்னா 0.5 + வீக்லி எஃப்இஜி. இதுக்கு 0.5க்கு மேலே இங்கே இருக்குது, அங்கே மார்க்கெட் போல. ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுல டிடிஓ மார்க் பண்ணிட்டோம். ப்ளஸ் இது வந்து ஒரு பிரேக்கர். இந்த பிரேக்கருக்கு அவன் ஆக்ட் ஆகிட்டு தான் நிற்கிறான். நம்மளோட ப்ராபபிலிட்டி தான். ஓகேங்களா, இங்கே மார்க் பண்ணிட்டேன். எனக்கு இங்கே லோ டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி கிடைச்சா எடுப்பேன். என்ன அதை உடச்சிட்டு எஸ்எல் வாங்கும் தான் இங்கே போய் எடுப்பேன். இது நடுவில் கவுண்டர் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். எவ்வளோ தெளிவாக அழகாக இருக்குது மார்க்கெட்டில். பிரேக்கரா ஃபுல்லாக ஏஷியன் மார்க்கெட்டு. டிடிஓ மேல்பிரேட் ஆயிடுச்சு. லண்டன் டிலேடு ப்ரொட்ராக்ஷன். மார்க்கெட் ஒரு ஃபால் வித் எம்எஸ்எஸ் எல்லாம் தெளிவாக தந்து இது ஒரு ஓபி, இது ஒரு எஃப்இஜி பக்காவாக. அதை போய் எஸ்எம்டி அடிச்சானுங்க. சாரி, எஸ்எம்டின்ற ஸ்டாப் பண்ணிட்டு அடிச்சானுங்க. இதே நேரத்தில் ஜியூ நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். டைம் மண்டே தானே. ஞாபகம் இருக்கு, லைட்டாக பார்ப்போம். ஆமாம், டிசம்பர் 2ஆம் தேதி இது ஒரு இது பாருங்க. கரெக்டாக ஏஎம்டி சூப்பராக இருக்குது. ஏன்னா பர்ஃபெக்ட் ப்ரீமியம் எஃப்இஜி டேப் எனக்கு அவுட் ஆஃப் த கில் ஜோனில். தென் அதுக்கப்புறம் எம்எஸ்எஸ் ப்ளஸ் டேப். ஓகே, என்ன டேப்? பிரேக்கர் பிளாக். எஃப்இஜி எடுத்தாலும் உங்களுக்கு அது என்ட்ரி தான், பிரேக்கர் பிளாக் எடுத்தாலும் என்ட்ரி தான். ரெண்டும் சேர்த்து எடுத்தா அது யூனிகார்ன் மாடல். இங்கே இருக்கு பாருங்க. டேப் ஆயிடுச்சு, சும்மா கடை விழுந்தானா. அதே தான் இவனும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அடிச்சிட்டான். இவன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அடிச்சது 12:30 கேண்டில் ஐய. இங்கே 12:30 கேண்டில் ஐய எங்கே இருக்கு?
இங்க இருக்கு, இவரும் காலி பண்ணிட்டு தான் இறங்கியிருக்காரு. ஓகேவா, ஆனா இது பக்காவா இருக்கு. இங்க ஏஷியன் மார்க்கெட்டை தாண்டி மார்க்கெட் போயிருக்கு, இங்க ஏஷியன் மார்க்கெட் உள்ளதா இருக்கு, அதான் எஸ்எம்டி வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்மளுக்கு இது கில் ஜோன் டைம் கிடையாது. அப்போ நம்ம 6:30 தான் உள்ள வருவோம். 6:30 மீன்ஸ் நம்ம இங்க இருப்போம். அது முன்னாடி நம்மளுக்கு எம்எஸ்எஸ்லாம் கிடைச்சாச்சு. இங்க நம்ம வேற என்ன எதிர்பார்ப்போம்? 5 மினிட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஏன்னா இது ஒரு ஓபி. ஓகே, 5 மினிட்ல போய் பார்த்தா நம்ம என்ட்ரி இருக்கா இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். என்ட்ரி இருக்கு. ஒன்னு இந்த ஐஓஎஃப்டி எடுத்துருக்கணும் நீங்க. அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டிங் எம்எஸ்எஸ் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு நீங்க அட்லீஸ்ட் இந்த ஓபி டேப் ஆகும், சாரி இந்த ஓபி டேப் ஆகும் மாதிரி எடுத்துருக்கணும். இல்லை இதுதான் ஓபி 15 மினிட்ல அது டேப் ஆகல. உங்களோட சினாரியோஸ் எப்படிலாம் அமையும் சொல்றேன். இது டேப் ஆகல. ஓகே, இது டேப் ஆகலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை தான் எடுக்கணும். அது எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்கிறது? ஜஸ்ட் நம்ம ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். அப்படி இல்லைன்னா திருப்பி ஓடையும் போது அகெயின் ஒரு பிரேக்கரை தான் நீங்க சூஸ் பண்ணோம். அந்த பிரேக்கர் பெரிய பிரேக்கர். ஆனால் நீ ஒன்றும் இதை லோன் கேட்க முடியாது. ஏன்னா இதுதான் இந்த ஒரு இதுக்குள்ளதான் இது ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு. ஸோ அவனாவது டேப்பா? ஓகே, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது இதை மட்டும் கவர் பண்ணாதீங்க. உங்க பிரேக்கர் வந்து இந்த லோவோட எடுங்க. எஸ்எல் எப்படி ஓபிக்கு தூக்கி வைக்கிறோம் அதே மாதிரி ஸ்ட்ரக்சரோட லோட என்ட்ரி போட்டுக்கலாம் பிரேக்கருக்கு. ஸோ அங்கே என்ட்ரியை போட்டுருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபார்ம் பண்ணிட்டு ஃபாலோ ஆன் பண்ணாதான். இது எல்லாராலையும் முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நிச்சயமா முடியும். 4945 தென் எஸ்எல் சார் டிபி மினிமம் 2 hour. பட் நான் பின்னாடி போயிட்டு எங்க டிபி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றேன். எக்ஸாக்டா 2 hour அடிச்சது. உங்களோட என்ட்ரி 8, டிபி 830. மேக்ரோஸ் ப்ளே பண்ணிடுச்சு நல்லா. இங்க இருக்கு நம்ம என்ட்ரி. இந்த லோ டார்கெட் பண்ணிருப்போம், அவ்வளவுதான். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஒன் டேல போயிட்டு பார்க்கலாம் எப்படி முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஒன் டேல பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி கேண்டில் நல்ல ஒரு செல்லா முடிஞ்சிருக்கு. எப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து கீழே விழுந்துரும் அப்படின்ற ஒரு இண்டிகேஷனோட நல்லா முடிஞ்சிருக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு எம்எஸ்எஸ் கிடைச்சா திருப்பி இந்த ப்ளூ கலர் வந்து ஆர்டர் பிளாக் பிபியா வேலை செய்யும்ன்ற மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம 4 ஹவர்ல போய் பார்ப்போம். இந்த 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் டீலிங் ரேஞ்ச் இந்த எஃப்இஜி தான். மெயினாக இன்னொன்று சொல்ல மாட்டேன்ட்டேன். நம்ம இங்க வந்து தைரியமா இங்க என்ட்ரி எடுத்ததுக்கு இன்னொரு காரணம் 4 ஹவர் எஃப்இஜி ஆர்டர் ஃப்ளோ இங்க தொட்டாச்சு. தொட்டுட்டு தான் லண்டன் மார்க்கெட் கீழே விழுந்து, அதனால தான் இந்த பிரேக்கர் கூட நம்ம தைரியமா எடுத்தோம் டிடிஓ மார்க் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் இந்த டீலிங் ரேஞ்ச் எடுத்துக்கலாம். டியூஸ்டேவோட 11:30 உள்ள தான் நம்ம உள்ள போக போறோம். நம்மளுக்கு 4 ஹவர் தேவையில்லை. 4 ஹவர் அனலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம 10:30 கேண்டில் டியூஸ்டே டிடிஓ மார்க் பண்ணோம். ஓகே, டியூஸ்டே நம்மளுக்கு தேவை 10:30 கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ். அதுவே ஒரு ஏஎம்டியா தான் இருக்கு, அங்கேயும் மேனிபுலேஷன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இங்கே போகணும், அதான் நம்ம டார்கெட். கவுண்டர் ட்ரேட் எடுத்தாலும் அவங்க போகிறது நம்ம டார்கெட், தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே, அங்கே பாருங்க ஏஷியன் மார்க்கெட்டில் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி வச்சிருக்கிறது ஏஎம்டி ஆக்ட் ஆகுது, தெரியுதா? பர்ஃபெக்ட் ஏஎம்டி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ அங்கே இருக்கிற மார்க்கெட்டில் நமக்கு வந்து டீலிங் ரேஞ்ச் படி மேலே தான் நம்மளுக்கு இப்போதி இருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேமில் பிடிஆர் ப்ரீமியமில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓபி அன்ரியாக்டட் ஓபி இது மட்டும்தான் இருக்கு. இவ்வளோதான். இப்போ அந்த ஓபிலேருந்து நமக்கு கீழே விழுந்ததா இல்லையா அதுதான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த கவுண்டர் என்ட்ரி எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, அது வந்து அவங்களோட விருப்பம். பட் நம்ம எடுக்க முடியாது, நம்ம எடுக்க மாட்டோம். உங்களுக்கே தெரியும் இந்த டீலிங் ரேஞ்ச் வந்து பார்க்கும்போது அந்த பிரேக்கர் 0.5 பிளஸ் 0.5 இல்லை, ஆனால் நமக்கு வந்து 4 ஹவர் எஃப்இஜி டேப் ஆர்டர் ஃப்ளோல இவன் ஆல்ரெடி இங்கே ஸ்டாப் அவுட் பண்ணிட்டான். ஓகே, ஸோ ஸ்டாப் அவுட் பண்ணும்போது எனக்கு பிரச்சனையே இல்லை. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிடிஆர் எல்லா லிக்விடிட்டி எடுத்துட்டு தான் நிற்குதுன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். இங்கே போய் டேப் ஆகும்போது மணி 2. ஸோ இதுக்கு மேலே நான் அங்கே என்ட்ரி எடுக்கணும்னா 5 மினிட்ல தான் நான் லண்டனில் போய் தேடி பார்க்கணும். பாருங்க,
இந்த ஓபியில் என்ட்ரி போகிறது தப்பான விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம். ஏன்னா இங்கே வந்து எல்லாரும் கேண்டில் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு இந்த ஓபியில் நம்ம என்ட்ரி போகிறது ரொம்ப கரெக்டான விஷயம். ஆனால் ரொம்ப 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 பொறுமை வேணும். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இந்த லோ வரையும் தாராளமாக டார்கெட் வச்சிருக்கலாம். அங்கே என்ட்ரி விட்டவங்க திருப்பி இந்த இடத்துல ஆனால் அவுட் ஆஃப் த கில் ஜோன். நியூயார்க் என்ன பண்ணுது? நியூயார்க் அங்கேருந்து திருப்பி கன்சிடரேட் ஆகிட்டு அகைன் கீழே விழுது. அவ்வளோதான், நியூயார்க்கில் என்ட்ரி கிடையாது. லண்டனில் எடுத்து ஹோல்ட் பண்ணிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த என்ட்ரியை. அதான் என்ட்ரி கிடச்சிருக்கோம் 5229. அரௌண்ட் இது வரைக்கும் என்னோட டிபி ஒரு 5.66 ஆர். ஆனால் எனக்கு டிபி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனது ஒரு 4 ஆர். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.6 ஆர் தான் இல்லை. நான் 3 ஆர் தாராளமாக 80% என்னோட பொசிஷனை புக் பண்ணி வச்சிருப்பேன். 80 to 85%. அவ்வளோதான். எனக்கு இங்கே தேவை ஜஸ்ட்டு வெறும் ஒரு 3 ஆர். நான் இந்த அளவு தூக்குது பாருங்க, அதுதான். ஆனால் ஹோல்டு தயவு செஞ்சு ஹோல்ட் பண்ணணும். டெய்லி நான் என்ட்ரி போட்டது 3:35 செஷன் முடியதுக்கு முன்னாடி 8:50. 3 to 8 5 மணி நேரம் 5.25 மணி நேரத்துக்கு மேலே ஹோல்ட் பண்ணிடணும் நீங்கள் அந்த என்ட்ரி. அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு 2 ஆர் மண்டே, இங்கே ஒரு 3 ஆர் 5 ஆர் 2 நாளில் அகைன் டியூஸ்டே போயிட்டு டே டைம் ஃப்ரேம் போயிட்டு பார்க்கலாம். டே டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல இல்லாத கேண்டில்லாம் முடிஞ்சிருக்கு, அன்ஹெல்தி கேண்டில்லாம் முடிஞ்சிருக்கு டியூஸ்டே. ஓகே, நம்ம இந்த வாட்டி வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி போய் பார்க்கணும்னு சொல்கிறதே மறந்துட்டோம். மண்டே 8:30 நியூஸ் முடிஞ்சிருச்சு. டியூஸ்டே 8:30 இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கவே இல்லை. இங்கே வந்து ப்ளஸ் தான் ஆகணும். இது ப்ளஸ்ஸாக இருக்கா செல்லாக இருக்கான்னு பார்க்கலாம். 8:30 நியூஸு. சாரி, சுத்தமாக ஞாபகம் இல்லை. டியூஸ்டே மார்க்கெட்டில் நைட்டு 8:30 போது நியூஸ் தான் நம்மளுக்கு ப்ளே பண்ணி விட்டுருக்கே ப்ராஃபிட்டை நல்லபடியாக. நியூஸ் தான் நம்மளுக்கு மார்க்கெட் கீழே விழ வச்சிருக்கானே, அதான் நம்மள ப்ராஃபிட் மேக் பண்ணி வச்சிருக்கு. சந்தோஷம். நியூஸ் கேண்டில் தான் நம்ம ப்ராஃபிட்டு. 8:30 கேண்டில் நல்லது. நெக்ஸ்ட்டு மண்டேவும் நியூஸ் இருந்திருக்கு, அதுவும் 8:30. அதுவும் ப்ளஸில் தான் இருந்திருக்கு, மைனஸ் தான் இருக்கும் நம்மளுக்கு. நியூஸ் இருக்கிறனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ட்ரி கிடைக்கும், பொறுமையாக கிடச்சி. ஓகே, நியூஸ் தான் அவனுக்கு இங்கே டிபி அடிச்சு விட்ருக்கான். முடிஞ்சது. ஓகே, 2 நாள் பார்த்தாச்சு. வெனஸ்டே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏடிபி நான் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சு 184 152 கம்மி ஆகணும், அப்போ பை ஆகும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு 56 55 கம்மி ஆகணும், பை ஆகும். ரெண்டுமே வந்து செல் ஆகிற நியூஸு யூஎஸ்டிக்கு வீக்கன் ஆகும். எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் யூஎஸ்டி பேர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகணும். அதான் அந்த 2 நியூஸும் பாருங்க. ஒன்று 645, இன்னொன்று 8:30. பெரிய கேப் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் 645 என்ன ஆச்சு, 8:30 என்ன ஆச்சுன்றதுக்கு முன்னாடி ஒன் டே டைம் ஃப்ரேம்ல இருந்து நம்ம வருவோம். அந்த அளவுக்கு மோசமாக தான் முடிஞ்சிருக்கு. நம்மளோட செல்லு கண்டினியூ ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா எதை வச்சு சொல்கிறேன்னா, ஒரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த எஃப்இஜி ப்ளஸ் அந்த ஓவியில் திருப்பி செல் ஆகுதான்னு பார்க்கணும். நமக்கு தேவை அதுதான். ஓகே, ஏன்னா மண்டே ரேஞ்சோட குள்ள தான் கேண்டில் சுற்றிட்டு இருக்கு. மண்டே ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கு. அகைன் 4 ஆர். திருப்பி அதே தான் நம்ம சொன்னது தான். இதே டீலிங் ரேஞ்சிலேருந்து கீழே விழுதான்னு பார்ப்போம். அதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். வேலை முடிஞ்சு 1 ஹவர் போயிடலாம். 1 ஹவர் போயிட்டு உங்களுக்கு தேவையான டிடிஓ மார்க் பண்ணலாம். வெனஸ்டேஸ் 9:30 கேண்டில், சாரி 10:30 கேண்டில். கேண்டில் மார்க் பண்ணியாச்சு. நமக்கு இதை தாண்டி போனாலும் செல்லு தான், அதுக்குள்ள ஒரு டீலிங் ரேஞ்சில் மாட்டிட்டு இருக்கும். அப்படி சொல்கிறேன். ஏன்னா நம்ம நைட் என்ன முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த எஃப்இஜி இந்த ஓபிலாம் முடிஞ்சிருக்கு. சப்போஸ் இங்கே எடுக்கவில்லை என்றால், ஏன்னா இதெல்லாம் வந்து ஈக்குவல் ஐஸ் ரிலேட்டிவ்ஸ் லிக்விடிட்டி, அங்கேருந்து விடவில்லை என்றால் தாராளமாக நம்மளுக்கு இதான் டார்கெட்டு. ஏன்னா நம்ம இங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு இதை வந்து நான் 15 மினிட் பார்த்து தான் சொல்ல முடியும் எப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஐயர் டைம் ஃப்ரேம் நாங்கள்லாம் ட்ரேடே எடுக்கக்கூடாது.
இங்க பாருங்க, பக்காவா இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நைட் நம்மளோட பிஎம் மார்க்கெட் பண்ணி வச்சிருக்கான். அங்க இருந்து ஃபுல்லா இறங்கி எம்எஸ்எஸ் கொடுத்து இந்த பிரீமியம் எஃப்இஜில மார்க்கெட் வந்து 12:15 12:30 மணிக்கு அங்க வந்து டேப் ஆகுது. ஓகே, அங்க இருந்து டேப் ஆகும்போது நீங்க என்ட்ரி எடுத்து தான் ஆகணும். இதெல்லாம் வந்து 15 மினிட்ல டைரக்ட் என்ட்ரி. ஏன்னா 1 ஹவர்ல இருந்து ரீஃபைன்மெண்ட் ஆயிடுது இல்ல, அது வந்து 1 ஹவர் பீடியர். அங்க திருப்பி கன்ஃபர்மேஷன் பார்க்கறதுலாம் எதுவும் பண்ண முடியாது. 1 ஹவர் பீடியர் பாத்தீங்கன்னா கிடைக்குதான்னு பாருங்க, இல்லைன்னா என்ட்ரி காலி, அவ்வளவுதான், மிஸ் தான். ஸோ அங்க வந்து 12:30 மணிக்கு இறங்கும் போது அப்படியே அக்ரெசிவா என்ட்ரி அடிச்சு விட வேண்டியது தான். அப்படி இல்லை ப்ரோ நான் போடலை அப்படின்னா கரெக்டா டிடிவே வந்து இன்னொரு என்ட்ரி தருது. அந்த என்ட்ரில இருந்தாவது நம்ம வந்து பர்ஃபெக்டா அந்த பிரேக்கர் பிளாக், இந்த 2 கேண்டில் பிரேக்கர் பிளாக்கோட கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பிடிச்சிருக்கணும். இல்லையா திருப்பி இது வந்து ஓபி ஈவினிங் வந்து உங்களுக்கு 5 மணிக்கு தொடுதா, ஓகே அது வேலைக்கு இருக்காது. அந்த என்ட்ரி கிடையாது, உங்களுக்கு விட்டாச்சு. நீங்க தான் முடிச்சிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். டிடிஓ ஒன்று தான் என்ட்ரி கிடைக்குது. நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டீங்க, கிடைக்குது. நீங்க வந்து ஃபாலோ பண்ணாதான் உங்களால அதை புரிஞ்சிக்க முடியும். நான் எத்தனை வீடியோ எடுத்து போட்டாலும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது வரும். இதுதான் வந்து நம்மளுடைய பிரேக்கர் கேண்டில். பர்ஃபெக்டா நம்மளுக்கு இதுதான் டேப் ஆச்சு. தென் என்ட்ரி பிரைஸ் கரெக்டா 5100. அங்க இருந்து எஸ்எல் தாராளமா இதே போதும், பர்ஃபெக்டா இருக்கு. ஓகே, இதுதான் நம்மளோட ஜஸ்ட் ஒரு 2.3 போதும், தாராளமா போதும். $1000 ரிஸ்க் எடுத்தா $2000, $2300. ஏன்னா நம்ம இங்க ஒரு 2 வாரம், இங்க ஒரு 3R5, இங்க ஒரு 2.3 7.3R ஜஸ்ட் 3 டேஸ்ல இந்த கன்சல்டேஷன் மார்க்கெட்லயே மேக் பண்ணியாச்சு. அகைன் இங்க நியூயார்க் பாத்தீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டு போறான். ஏன்னா இங்க நியூஸ் இருக்கு. நியூயார்க்ல 6:45 என்ன நியூஸ், நம்மளுக்கு 6:45 பை நியூஸ்ல இருந்தது. அது பை ஆகி அதை டேப் பண்ணிட்டு திருப்பி செல்லுதான் ஆச்சு. அடுத்தது 8:30 நியூஸ். இதுதான் 8:30 நியூஸ். பக்காவா பைல இருந்ததா. அந்த 8:30 நியூஸ் வந்து டிரைவ் பண்ணி தெளிவான பையில கொண்டு போயிட்டான். நமக்கு அது தேவையே இல்லை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மார்க்கெட் நின்றுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டேக்கு நம்ம வெனஸ்டேனாலே நம்ம தலைவர் கிளைம்ஸ் வந்துருவோம். இவர் நைட் ஏதோ பேசுவாரு, அது நம்மளுக்கு தேவையில்ல. மார்னிங் வந்து அப்டேட் ஆகிடும் என்ன பேசியிருக்கான்னு சொல்லிட்டு. யூஎஸ்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் வந்து சேம் வேல்யூனா பை தான். ஓகேங்களா, கிளைம்ஸ் மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ வந்ததும் பையில தான் வந்திருக்கு, பை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். திருப்பியும் டே டைம் ஃப்ரேம் எடுங்க. டே டைம் ஃப்ரேம் போயிட்டு உங்களுக்கு 2 நாளாக கன்சல்டேஷன் தான் ஆச்சு. ஆனால் அங்கே ஐஆர்ல டேப் ஆயிருக்கு. இந்த ஓபிஏ மதிக்க மாட்டேங்குது. அப்புறம் இந்த ஐஆர்ல எப்படி மதிக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா டேட்டாஸும் நம்மளுக்கு ஃபேவரா இல்லை. மேக்ரோஸ் முக்கியம். ஃபாரெக்ஸ் ஃபேக்டரின்றது ஒரு மிகப்பெரிய மேக்ரோ தரக்கூடிய இடம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அதை வந்து மதிக்கணும். அதை அலட்சியமா விட்டீங்கன்னா டெக்னிக்கல்ஸ் இங்கே வேலை செய்யாது. உங்களுக்கு டெக்னிக்கல் இல்லாமல் மார்க்கெட் மட்டும் பண்ண முடியும்னுவாங்க. நான் இல்லைன்னா சொல்லலை, பட் அதுவும் வேணும். ஓகே, நமக்கு தேவை இந்த எஃப்இஜி வந்து டேப் ஆயிடுச்சு வெனஸ்டே நைட்டே. அப்போ டேர்ஸ்டே அங்கே வந்து செல்லை பார்க்கணும். அங்கே வந்து செல்லை ஆக்கலைன்னா இதுதான் நம்மளோட ஈக்குவலைஸான டார்கெட், அதாவது ரிலேட்டிவ் சைஸ். இவங்க எல்லாரும் காலியாக ஆகணும்னு அர்த்தம். ஓகே, 1 ஹவர் உள்ள போயிடலாம். அதே டீலிங் ரேஞ்சில் தான் இன்னொரு வரும். இந்த மார்க்கெட் வந்து ஃபுல்லாக பொறுமையாக மேலேயே இருக்குது. பெரிய ரேஞ்சில் மாட்டிட்டு இருக்கு. இப்போ கூட பாருங்க, திருப்பி கீழே இறங்கி வருது. நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய 1 டே ரேஞ்சில் மாட்டின்னு இருக்கோம். அதனால எதுவும் பண்ண முடியாது. டிசம்பர் மாதம் வந்து மாட்டிருக்கோம். 1 ஹவர் வந்தோடனே தெளிவான ஒரு 10:30 கேண்டில் மார்க் பண்ணிடணும். டிடிஓ இங்கே எஃப்இஜி பிளஸ் ஓபி ஆல்ரெடி ரியாக்டடு பை சைடில். ஆனால் நம்ம இந்த செல் சைட் தான் நோக்கி பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம். டிலேடு ப்ரொட்ராக்ஷன் தான் பொறுமையாக மார்க்கெட். லண்டன்லாம் எதுவுமே கிடையாது என்ன கேட்டால், எதுவுமே இல்லை. நியூயார்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு 8:30க்கு. பிரேக்கர் பார்க்கலாம் இங்கே, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. ஏன்னா செல் ஆகணும்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே தான் வரப்போகிறான். இந்த இடத்துல செல் ஆகிறது கன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நான் அவனை எடுக்க முடியும், இல்லை காலி பண்ணிருவான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா, கரெக்டாக எனக்கு அந்த டேட்டா வந்துருக்கு பார்த்தீங்கன்னா கிளைம்ஸு, அவன் பையில் இருக்கான். அந்த கிளைம்ஸை வந்து எனக்கு மேனிபுலேஷனாவோ இல்லை டிஸ்ட்ரிபியூஷனாவோ யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்ட்ரிக்கு அடுத்தது வந்தானா மேலே போனானா திருப்பி கீழே வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறான். ஆனால் இங்கே 5 மினிட்ல பார்க்கணும் நியூஸ்லாம், புரியுதுங்களா? நியூஸுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ட்ரி டேப்பான்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி டேப் தான். ஆனால் நியூஸ் வந்த பிறகு எடுக்கிறது தான் என்ன கேட்டால் நல்லது. ஓகே, ஏன்னா அது நல்ல என்ட்ரி நான் எடுத்துருந்தேன், நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு சில பேர் மிஸ் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேற ஒன்றும் இல்லை.
இது இருக்கு பார்த்தீங்களா, எம்எஸ்எஸ் ப்ளஸ் அந்த எஃப்இஜியில் என்ட்ரி அடிச்சாச்சு. கரெக்டாக 5529 என்ட்ரி. நியூஸ் வந்து எனக்கு கரெக்டாக முடிச்சிச்சு வேலையை. இதுதான் டிபி, சாரி அதுதான் எஸ்எல், ரைட் எஸ்எல் தான். இங்கேயே இருக்கு பிரேக்கர், தெரியுதா உங்களுக்கு? இதுதான் பிரேக்கரே எனக்கு. அதான் நியூஸ் கேண்டில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிறான், அடுத்தது ரீடிஸ்ட்ரிபியூஷன் உள்ள வந்து தொட்டுட்டு போறான். அப்போ நான் அதை எடுப்பேன் தான். டிபி இங்க வந்து கரெக்டா அது ஃபெயிலியர் ஆகுது மார்க்கெட். ஒரே நிமிஷம் வருங்க. இதுதான் வந்து தேர்ஸ்டே கேண்டில். ஓகே, அப்போதான் மார்க்கெட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரெடி ஆகுது மேலே போயிட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், இது ஒரு டிபி வச்சிருந்தேன். இதை தவிர்த்து 4 ஹவர்லையும் டிபி வச்சிருந்தேன். ஏன்னா நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி தான் மறுநாள் காலங்காத்தால இல்லை மதியானம் தான் போய் ரீச் ஆயிருக்குது. பாருங்க, இந்த டிபி வச்சிருந்தேன், அப்போ இந்த வச்சிருந்தேன். என்ன பண்றது, அப்படிதான் வச்சா அவன் வேற வழி கிடையாது. அப்படி வச்சா மட்டும்தான் நம்ம ஓரளவு ட்ரையல் பண்ண முடியும் நம்மளோட ப்ராஃபிட்ஸை. அதுக்கப்புறம் இந்த ஐ இப்போ எங்கள் 5 மினிட்ல பார்த்தோன்னா எனக்கு வந்து இந்த ஐ வந்தோடனே நான் க்ளோஸ் பண்ணணும்னு நான் விரும்புவேன். ஏன்னா நான் போகிறது கவுண்டர் ட்ரெண்டு, அலைன்மெண்ட் வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கிறதுனால போகிறேன். பட் எனக்கு ஃபியர் தான் கவுண்டர் ட்ரெண்ட் போகும்போது. $3.2 சூப்பர். இதுவே அன்னைக்கு வந்து ஜிபிபி வந்து ஐஆர்எல் வந்து இஆர்எல் போய் திருப்பி ஐஆர்எல் தொட்டுதுன்னு நினைக்கிறேன். நான் அங்கே தான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக இயூவில் எடுக்கல, நான் ஜியூவில் தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் கரெக்டாக இருந்தான். என்ன பண்ணான், மண்டே கரெக்டாக பைக்கான ஐஆர்எல் தொட்டுட்டு செல்லுக்கான இஆர்எலுக்கு, அதாவது பைக்கான ஐஆர்எல் தொட்டுட்டு அந்த இஆர்எல்லையும் எடுக்கணும், உடனே ஐஆர்எல்லையும் தொடரணும். அங்கே டர்ஸ்டே நியூஸ் வரும்போது தான் சூப்பராக இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நிமிஷம் நான் ஷோ பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்களேன், தேர்ஸ்டே நைட்டு. ஓ இதுதான் 7. ஓகேவா, இது வந்து பிரேக்கர், கரெக்டாக பிரேக் ஆச்சு. பிரேக்கர் எனக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரியே, ரீடிஸ்ட்ரிபியூஷன்லாம் கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ட்ரி இதுதான் தேர்ஸ்டே அப்போ. ஸோ எனக்கு நியூஸ் முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 19:10 தான் எனக்கு டேப் என்ட்ரி 383. இந்த லோ வந்து எஸ்எல். இங்கே எப்படி நான் இஆர்எல் சொன்னேன்னா, ஒரு நிமிஷம், இந்த இஆர்எல் நமக்கு ஃபர்ஸ்ட் டிபி, இந்த இஆர்எல். ஓகே, இந்த இஆர்எல் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிபி. அந்த ஐஆர்எல் டு இஆர்எல்ல 5 மினிட்ல நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், இந்த ஐஆர்எல் வரைக்கும் எனக்கு போகணும், ரெண்டாவது டிபி. ஆனால் நான் க்ளோஸ் பண்ணது ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்லேயே க்ளோஸ் பண்ணிட்டு அது போனது 5 ஹவருக்கு, 4 ஹவரோ 5 ஹவரோ போச்சு. இங்க இருக்கும் பாருங்க, வந்து இஆர்எல். நான் ஒரு 2 ஹவர் வந்து ரீச் பண்ணதுன்னு எடுத்துட்டேன். கரெக்டாக இது உடைச்சிது, வெயிட் பண்ணும்போது இதே முடிஞ்சிச்சு எனக்கு 2 ஹவர். அது முடிகிற அளவுக்கு கூட நான் வெயிட் பண்ணல, அந்த 2 ஹவர்லேயே தேவைலாம் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஹவர் போயிடுச்சு. தெரிஞ்சா இதுதான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் ஜிபிபி தான் யூரோவில் பார்த்தேன், அவ்வளோதான். யூரோவில் வந்து 3 ஹவர். தேர்ஸ்டே முடிஞ்சது. அகெயின் வந்து நீங்கள் டே டைம் ஃப்ரேம் போயிடுங்க. டே டைம் ஃப்ரேம் போயிட்டு உங்களுக்கு தேர்ஸ்டே காலி ஆகிறதுக்கு ரெடி பண்ணிடுச்சு. ஸோ ஃப்ரைடே வந்து தூக்கி போட்டுருவான் மேலே, இதை காலி பண்ணிடுவான், வீக்லி உள்ளே போயிடுவான். ஓகே, அதுதான் நம்ம எய்மே. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், தாராளமாக 4 ஹவரில் போயிட்டு பைக் என்னன்னா பார்க்கலாம். 4 ஹவரில் எதுவும் இல்லை, 1 ஹவரில் தான் போய் பார்க்கணும். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா டிடிஓ மார்க் பண்ணிட்டு ஜஸ்ட் இது ரீச் ஆன பிறகு அங்கேருந்து செல்லு தான் ஆகும், பை தான் ஆகும் சொல்ல முடியாது. திருப்பி ஆனதை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும். ஏன்னா என்எஃப்பி ஃப்ரைடே. ஓகேங்களா, தெரியுதா? என்எஃப்பி மாதம் பிறந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்எஃப்பி. அந்த என்எஃப்பி டேட்டா முடிஞ்ச பிறகு தான் நான் டிசைடே பண்ண முடியும் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நான் லண்டனில் ட்ரேட் பண்ணுறதும் கூடாது, என்எஃப்பி எனக்கு பிடிக்கலாம், ட்ரேடும் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக நான் என்எஃப்பி இன்னைக்கு நான் ட்ரேடே பண்ணல, எனக்கு ஃப்ரைடே ட்ரேடிங் டேவே கிடையாது. நிறைய பேர் 15 மினிட்ல என்எஃப்பி முடிஞ்ச பிறகு ட்ரேட் எடுத்திருந்தீங்க, எனக்கு ட்ரேடு கிடையாது, நான் எடுக்கல. டெய்லி ட்ரேட் பண்ண கிடையவே கிடையாது, அப்படி ஒரு ரூலே இல்லை. 15 மினிட்
நல்லா தான் இருக்குது ஏஎம்டின்னு எல்லாமே. தலைவன் வந்து என்எஃப்பி வரும் கரெக்டாக. எனக்கு எப்போ என்ன பண்ணான் T6Kலேருந்து ஏரியாவது செல்லு தான் ஆகணும். பையில் சேம் வேல்யூ செல் ஆகணும். இதுவும் வந்து இது மட்டும் தான் பை ஆகணும். அவன் ஃபஸ்ட்டு பை அடிச்சு அப்புறம் செல் அடிச்சானுங்க. என்ன பண்ணானுங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நியூஸ் வந்து மேனிப்புலேஷன் பண்ணிட்டால் உங்களுக்கு அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ட்ரி கிடைக்கும். நியூஸுக்கு முன்னாடியே மேனிப்புலேஷன் நடந்துச்சுன்னா நியூஸ் டேரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் போகும். இதுதான் நடக்கும். நியூஸ் ஃபஸ்ட்டு இப்போ மேனிப்புலேஷன் பண்ணிச்சு. ஏன்னா நான் இன்னும் செல் பயாஸில் இருக்கேன். இங்கே போயிட்டு வந்தா நியூஸ் வந்து கரெக்டாக மேனிப்புலேஷன் அடிச்சுது. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் எல்லாருமே ஏஎம்டி பார்த்துட்டு என்ட்ரி எடுத்தீங்க டிஸ்கார்டில். ஏஎம் அடுத்தது டி 5 மினிட்ல பார்த்தீங்களா 15 மினிட்ல தான் என்ட்ரி கிடச்சதுன்னு நினைக்கிறேன். 5 மினிட் ஒரு வாட்டி பார்த்துறேன். இதான் சொன்னேன். இந்த ஐஓ ஃபீட் வந்து டேப் ஆகலை. அது டேப் ஆகலாம் சூப்பராக இருந்திருக்கும் என்ட்ரி. ஓகேவா, அது டேப் ஆகலை. இங்கெல்லாம் வந்து பிரேக்கர்லாம் எடுக்க முடியாது. அதனால பிரேக்கர் எடுத்துட்டு பிரேக்கர் சொன்னால் நம்பவே முடியாது. ஓகே, இதெல்லாம் வந்து நான் பிரேக்கராக எடுத்தேன். அவனோட அக்கௌண்ட் ஒரு 300K 400K வச்சு பண்ணும்போது தெரியும் அது பிரேக்கராக எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களான்னு. இதோட ஐஇ 872. எஸ்எல் இது வரைக்கும் வைக்க போதும். ஒரு 2 hour அவ்வளோதான். அதுக்கு மேலாம் பெருசாக எய்ம் பண்ண முடியாது. நான் எய்ம் பண்ணது வந்து இந்த லோ கன்ஃபார்ம் காலி பண்ணுவான்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இதையாவது காலி பண்ணுவேனா பண்ணவே இல்லை. இப்படிதான் நீங்கள் எடுத்துகிட்டு விட்டுருந்தா அது ஹோல்ட் பண்ணியிருந்தா தான் வாய்ப்பு உண்டு. ஃப்ரைடே எடுத்துகிட்டு அப்படியே 2 நாள் டியூஸ்டே வரைக்கும், டியூஸ்டே நைட்டு மதியானம் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிடணும். கிட்டத்தட்ட வந்து போயிருக்கோம் மார்க்கெட் ப்ராஃபிட். இதை நான் எடுக்கல, அவ்வளோதான். அந்த என்ட்ரி எனக்கு கிடையாது. ஜஸ்ட் சொல்கிறேன், உங்கள் மார்க் பண்ணி சொல்கிறேன். ஸோ நம்ம இது இல்லாமல் தேர்ஸ்டே ஒரு 3 hour. ஓகேயா. நெக்ஸ்ட்டு வெனஸ்டே இது வந்து 1 hourலேருந்து பார்த்து எடுத்தது தான். ஒரு 2.3 hour 5.3 ஆச்சா. இதுவும் 1 hourலேருந்து பார்த்து எடுத்தது தான். 3 hour 5.3 8.3. தென் மண்டே பிரேக்கர் பிளாக்லேருந்து பிடிச்சிட்டு வந்தது 8.3 10.3 hour. டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த்தில் நமக்கு யூரோ யூஎஸ்டியில் கிடைச்ச ட்ரேட்ஸு 10.3 hour. ஓகே, மண்டே ஒரே ஒரு ட்ரேடு நியூயார்க்கில் 2 hour. தென் திருப்பி நியூயார்க்கில் டியூஸ்டே ஒரே ஒரு ட்ரேட் 3 hour 5 hour. தென் திருப்பி லண்டனா இது வந்து நியூயார்க்கு, இது லண்டன். வெனஸ்டே லண்டனில் ஒரே ஒரு ட்ரேடு. இது ஒரு 2.3 hour. ஒரு 3, இது ஒரு 2 5, இது ஒரு 2.3 1.3, நெக்ஸ்ட் ஒரு 10.3. அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுத்தது. இது நியூயார்க். புரியுதுங்களா? டெய்லி ஒரு ட்ரேடு, அவ்வளவுதான். அது எதுவுமே தேவையில்லை. நான் ரொம்பலாம் குழப்பமில்ல. சார்ட்ஸும் சிம்பிளாக இருக்கு. ஸோ நியூஸ்னா அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மேனிப்புலேஷன் இருந்தால் உங்களுக்கு நியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். நியூஸுக்கு முன்னாடி மேனிப்புலேஷன் அந்த இடத்துல நடக்கலைன்னா நியூஸ் கம்பல்சரி உங்களுக்கு மேனிப்புலேட் பண்ணிட்டு அதுவே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடும். அந்த நியூஸ் கேண்டிலே கூட பண்ணும். 3 நியூஸஸ்லாம் சேமாக வரும்போது நியூஸே மேனிப்புலேஷனும் பண்ணிடும், நியூஸே டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணிடும். நீங்கள் அப்போ ரீடிஸ்ட்ரிபியூஷன் தான் எடுப்பீங்க. இல்லை நியூஸ் வந்து உங்களுக்கு மேனிப்புலேஷன் தான் பண்ணிச்சுன்னா நீங்கள் தான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுப்பீங்க. ரீடிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ இதான் சினாரியோ, வேற எதுவும் பண்ணாது. அது என்ன மேனிப்புலேஷன்னா லிக்விடிட்டி தான். நீங்க பை சைடில் இருக்கீங்கன்னா நியூஸ் வரதுக்கு முன்னாடி செல் சைடு லிக்விடிட்டி கலெக்ட் ஆயிருந்தா நியூஸ் கரெக்டாக அந்த டேட்டாவும் அதோட அலைன் ஆகும். இதெல்லாம் தான் நடக்கும். சரிங்களா? சம்டைம்ஸ் டேட்டா அலைனே ஆகாது. டெக்னிக்கல் படி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, டேட்டா மாறி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ நியூஸ் டே நம்ம எடுக்க போறது கிடையாது, ஆஃப்டர் த நியூஸ் தான் எடுக்க போறோம். அதனால அது நம்மளுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஓன் ஃபண்ட்ஸ் இருக்கும்போது கூட என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குன்னா 1 கோடி ரூபாயும் நான் நியூஸ் ஸ்டடி எடுக்க மாட்டேன். 10 லட்ச ரூபா நான் ரிஸ்க் எடுத்து பார்ப்பேன். ஆனா எனக்கு நியூஸுக்கு அப்புறமே என்னோட வின்னிங் ரேஷியோ நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நான் நியூஸ் ஸ்டடி எடுக்கணும். என்னோட கேள்வி அதுதான், நான் எதுக்கு எடுக்கணும்? அதுல எனக்கு மிஞ்சி போனா ஒரு 5-6 hour கிடைச்சிருமா, அவ்வளவுதான். 10 hour கிடைக்குமா, பரவாயில்ல. போச்சுன்னா எனக்கு போயிடுது இல்ல. 1% ப்ராஃபிட் இஸ் பெட்டர் தென் 10% லாஸ். ஸோ அதுதான் நான் திங்க் பண்ண முடியும். ப்ராபபிலிட்டியில் லாங் டேர்ம்ல திங்க் பண்ணுங்க. ட்ரேடிங்ல நீங்க தாராளமா ஸ்டே பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.